தெலங்கானாவில் ஆக்கிரமிப்பு நிலங்களை அடையாளம் காணும் வகையில் மாநிலம் தழுவிய தீவிர நில அளவை மேற்கொள்ள சந்திரசேகர ராவ் அரசு திட்டமிட்டுள்ளதாக டெக்கன் கிரானிக்கல் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு மாநிலம் தழுவிய அளவில் தீவிர குடும்ப உறுப்பினர் கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதை தொடர்ந்து தீபாவளிக்கு பிறகு ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்தும் வகையில் நில அளவையை மேற்கொள்ள தெலங்கானா அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் 1 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக டெக்கன் ஹெரால்டு நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 2.5 லட்சம் பள்ளிகள், அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 1.7 கோடி பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 8.5 கோடி பேருக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பையும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அசாம் நாகாலாந்து எல்லை பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண இரு மாநில அரசுகளும் ஒப்புக்கொண்டதாக இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. இரு மாநில எல்லையில் மக்கள் போராட்டத்தால் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து கவுஹாத்தியில் மத்திய உள்துறை இணையமைச்சர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இரு மாநிலங்களிலும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசு உறுதியளித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.